பெரியாரையும் அம்பேத்கரையும் சிலைக்கு கூட நீங்கள் அருகாமையில் வந்து பக்கத்தில் வைப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னு சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கூட கேட்டு போகிறேன்னு திரு சீமான் அவர்கள் சொல்கிறார். இல்லை, முதல்ல இது எல்லாத்தையுமே மற்றவங்க சொல்கிறாங்கன்னா சீமானுக்கு என்ன தான் வேலை? நீங்கள் ஒரு ஆதாரம் கேட்டால் நாட்டுடைமை ஆக்குங்கிறீங்க, அப்புறம் நாட்டுடைமை இப்போ நீங்கள் திருப்பி ஆதாரம் கேட்டால் பெரியாரும் அம்பேத்கரும் ஒத்த சிந்தனை இருக்கவங்கன்னு 2 பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் வா விவாதி அப்படிங்கிறாரு. பெரியாரிஸ்ட்டுக்கும் அம்பேத்கரிஸ்ட்டுக்கும் வேறு வேலையே கிடையாது. இவர் முன்னால் விவாதித்து நிரூபிக்கிறதா வேலையா? நீங்கள் போய் படிங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமுருகன் காந்தி தான் கூப்பிட்றாரு நீ விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு. திருமுருகன் காந்திக்கு விவாதத்துக்கு கூப்பிட்டா என் வீட்டுக்குள்ளே போய் பயந்து ஒழிஞ்சுக்கிறாரு. என் தம்பி தங்கச்சி போய் விவாதிக்கணுங்கிறார். வீரமணி விவாதத்துக்கு வரணுங்கிறாரு. வீரமணி வந்து பகவத்கீதை ஆராய்ச்சி கீதையின் மறுபக்கம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அருண் சோரி வந்து அம்பேத்கரை பற்றி அவதூறாக எழுதுனப்ப அருண் சோரியை மறுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடக்கிறப்ப அங்கே போய் கலாய்வு பண்ணி புத்தகங்கள் போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகம் வீரமணி எழுதியிருப்பார். சீமன் என்ன எழுதியிருக்காரு? வாயில் வடை சுடுறதை தாண்டி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன பேசியிருக்காரு?